இன்னிலேருந்து புரட்டாசி விரதம் ஸ்டார்ட் ஆகுது. சின்ன வயசுலலாம் எனக்கு இந்த மாதம் வந்தாலே ஒரே குஷி தான். ஒரு மாதம்லாம் சிக்கன் சாப்பிடாம தான் இருப்போம். ஆனால் எனக்கு அது அவ்வளோவா தெரியாது. ஏன்னா வீட்டிலே கோழி வளர்க்குறதுனால அட்ரா புட்ரா சாப்பிட்றான்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் சிக்கனே சாப்பிட்டுட்ருப்போம். பட் இந்த மாதம் வந்தாலே போதும். இந்த 3வது வாரம் பெருமாள் சாமி கும்பிட்றதுக்கு அம்மா வந்துட்டு பால் பாயாசமும் அந்த ஒரு வடையும் செய்வாங்க. செம்மையாக இருக்கும் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு. அதுக்காகவே 2 வாரம் தவம் இருந்து 3வது வாரம் சாப்பிடுவோம். ஆனால் நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இங்கே வந்துட்டு இவங்க வேறு சாமின்றனால இது அவ்வளோவா நான் கண்டுக்கவே இல்லை. சரி இந்த வருஷமாவது கொஞ்சம் கரெக்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நேற்றே வந்து சிக்கனெல்லாம் எடுத்துகிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்டேன். இந்த குழம்பு எப்படி பர்ஃபெக்டாக வைக்கிறதுன்னு இப்போ கற்றுக்கினேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு தாளிச்சிட்டு கறியை கொஞ்சம் நல்லா அதிலே வேக வச்சுட்டு தண்ணியே விடாமல் அந்த மசாலாவை சேர்த்து கொதிக்க வச்சா நல்லா இருக்குது. மறுநாள் காலையில் எழுந்தோடனே எல்லா வேலையும் பட்டுன்னு முடிச்சிட்டேன். கொழுக்கட்டை சாப்பிடணுன்னு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்துச்சு. அதுக்காக அரிசி மாவை நானும் தேடுறேன், கடல்லே இல்லைன்ட்டு. அதனால் நானே ஊற வச்சு உணர்த்தி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் காலையிலே வீடெல்லாம் துடைச்சிட்டு வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சாமி கும்பிட்டு பாப்பாவுக்கு வரையும் உப்பிட்டு செஞ்சுட்டேன். நானும் சாப்பிட மாட்டேன், எங்கள் மாமியாரும் சாப்பிட மாட்டாங்க. இங்கே நான் சிம்பிளாக பூஜை பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் வந்து பெரியவங்களுக்கு சாம்பிராணி போடுறோம் நாங்கள். ஸோ அதுக்கப்புறம் போய் எல்லா வேலையும் செய்யணும்.